இன்றைக்கி நான் ஆட்டாம ரொட்டி சுட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். இந்த பவுலில் ஒரு பவுல் நான் மாவு எடுத்திருக்கேன். தண்ணியை சூடாக்கி வச்சு கொதிய வைக்கல, லேசாக நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக்கி வச்சுருக்கேன். உப்பு தேவையானது, எண்ணெய் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இப்போ பிணைய போகிறேன். இவ்வளோ தான் இது. நான் உப்பு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி பிணைய கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணிட்டு இது 5 நிமிஷம் பிணைஞ்சி இந்த மாதிரி வச்சுட்டு மேலே எண்ணெய் தடவி வச்சுருங்க. அதுக்கு பிற்பாடு நீங்கள் தட்டி நீங்கள் சுடலாம். எண்ணெய் மேலே தடவுறேன். தடவிட்டு அப்படியே மூடி போட்டு இன்னொரு வச்சிடறேன். கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கு பிற்பாடு சுட்டுக்கலாம். ரொட்டி திறந்து பார்ப்போம். மாவு பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி பிணைஞ்சிக்கணும். சுடு தண்ணி ஊற்றினா தான் இந்த மாதிரி கொஞ்சம் வரும். சுடு தண்ணி வெது வெதுன்னு இருக்கணும். கொதியணும்னு அவசியம் இல்லை. நம்ம கைக்கு பிணையிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்தால் தான் அந்த எண்ணெய் ஊற்றும் போது அந்த ரொட்டிக்கு அந்த தண்ணி ஊற்றும் இலவெல்லாம் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வரும். பச்சை தண்ணியில் பிணைஞ்சால் வராது. ரொட்டி மாவு ஊற்றுவோம். மாவில் போட்டு உருட்டி இப்போ மாவில் போடுறேன். போட்டுட்டு நம்ம இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம கல் நல்லா சூடாக்கிட்டு நம்ம போடுவோம். நான் ஒரு ரொட்டி போடுறேன்.
அதுக்கப்புறம் பப்புள் வந்த பிறகு நம்ம திருப்பி போட வேண்டியதான். இப்போ நான் திருப்பி போடுறேன். இந்த ரொட்டியில் நெய்யை தடவிக்கிங்க கொஞ்சம். நான் இன்னொரு ரொட்டி போட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி பபிள் வந்தோடனே நம்ம திருப்பிக்கலாம். ஆட்டா பரோட்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.